நேயர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம். நமது கொத்தமங்கலம் லேனா வலை ஒளி ஊடகத்திற்கு பேராதரவு தந்து வரும் உலகெங்கும் வாழும் தமிழ் நெஞ்சங்களுக்கு எமது சிரம் தாழ்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்ளும் அதே வேளையில் பொது நலன் சார்ந்த பாரம்பரியம் எனும் புதிய நிகழ்ச்சி ஒன்றை வழங்குவதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். பாரம்பரியம் நிகழ்ச்சியில் நம் முன்னோர்களை போற்றும் வகையில் முதல் நிகழ்ச்சியாக பழைய சோறு பற்றிய சிறப்பு தொகுப்பினை சிந்திக்க இருக்கின்றோம். பழைய சோறு என்பது முந்தைய நாள் சமைத்த சாதத்தில் தண்ணீர் ஊற்றி இரவு முழுவதும் நொதிக்க வைத்து மறுநாள் காலை உண்ணும் பாரம்பரியமான உணவாகும். இது உடலுக்கு குளிர்ச்சியையும் குடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான புரோபயோட்டிக் நுண் உயிரிகளையும் கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் போன்ற சத்துகளையும் வாரி வாரி வழங்குகிறது. நொதித்தல் செயல்முறையால் இதில் உள்ள நன்மை செய்யும் பாக்டீரியாக்கள் செரிமானத்தை மேம்படுத்துகின்றன. மேலும் இது கோடை காலத்திற்கு ஏற்ற சிறந்த உணவாகவும் உடல் வெப்பத்தை குறைத்து உடலுக்கு உடனடியான ஆற்றலையும் வழங்குகிறது. சாதத்தில் தண்ணீர் ஊற்றி வைப்பதால் அதில் கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியம் சத்துகளும் அதிகரிக்கின்றன. பழைய சோறு நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கவும் வயிற்றுப்புண் போன்றவற்றை தடுக்கவும் உதவுகிறது. இது குறைந்த கலோரி கொண்ட உணவு என்பதால் நமது உடல் எடையை குறைக்கவும் உதவுகிறது. பொதுவாக பழைய சோற்றுடன் சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், மோர் அல்லது தயிர் சேர்த்து சாப்பிடுவது நமது பாரம்பரியமான முறையாகும். இது சுவைக்காக மட்டுமல்ல, நமது உடல் ஆரோக்கியத்திற்கும் நல்லது. மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பு தொகுப்பில் உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.